அழைச்சி வச்சுக்கிறது குற்றமா இல்லையா சார்? நீங்க இப்படிதான் வர போறீங்க, முதல்ல அவங்கள அழைக்க போறீங்க, அது குற்றம் தான் இல்ல. நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். அனுமதியை தாங்க. இதுக்கு அடைச்சிக்கிற ஒரே ஏக்கர் கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கு. எத்தனை இடத்துல 40 ஏக்கர் 30 ஏக்கர் அழைச்சி வச்சுக்கிறது குற்றமா இல்லையா சார்? நீங்க இப்படிதான் வர போறீங்க, முதல்ல அவங்கள அழைக்க போறீங்க, அது குற்றம் தான் இல்ல. அனுமதி இல்லாம பண்ண வச்சா குற்றம் தான். அதை கொண்டு வந்து அடுத்த கட்டம் அனுமதி இல்லாம இப்படிதான் வர போறீங்க சார். உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரே கதை எங்கட பண்ண இன்னும் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பிரைஸ் எல்லாம் முடியாவிட்டா 180 லட்சத்துக்கு. ஆனா சும்மா எங்க விஜயநாயகம் அவர் என்ன நாங்க முதலிட்டு அடிமை செய்ய வேற அடக்கி ஆரா கோரப்பட்டதோ ஆராது வழங்கணுமா? நீங்க எனக்கு 50 நம்பர் நீ 50 நம்பர் போ, அவர் அங்க போ, நீ அங்க போய் வந்து நீங்க அதை செய்யலன்றதை சொல்றீங்க. நாங்க 2020 செய்யாம விட்டது அது உங்க பிரச்சனை, அது எனக்கு தெரியாது. நீங்கள் அத்துமுறையில வந்து இந்த 2022 இருக்கு சார். எங்களுக்கு எதுக்கு அனுமதி தரேன், நாங்க நம்ம கொடுத்துருக்கோம். கஷ்டப்பட்டு மரணி அடிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு டாக்ஸ் எங்களை இந்த சட்டவிரோதத்தை தள்ளினது அதிகாரிகள் வேலை நாங்க நண்டு விலை விடையாது, வட்டி விலை வாழையாது, ஒரு ரோலர் அடிச்சு கொண்டு வரைய கொண்டு வரோம். அப்ப இந்த சட்டவிரோதம் எங்க போகுது? என்ன சார்? தற்போது இந்த கடலட்டை பண்ணையை அகற்றுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை எமது கடலட்டை பண்ண பயனாளிகளால தக்க வைக்கப்பட்டு அதிகாரிகளோடு நாங்களும் சேர்ந்து பயணிக்கின்றோம். சட்டவிரோதத்தை நாங்கள் விரும்பவில்லை. நாங்களும் சட்டத்துக்குள்ள கட்டுப்பட்டு அரசாங்கத்துக்கு எமது கடலட்டை பண்ணையால வழங்கப்படுகின்ற அதாவது வரி, அந்த வரிகளை நாங்க அரசாங்கத்துக்கு கட்டுறதுக்கு தயாராக இருக்கின்றோம். வரியை நாங்க கட்டுவதாக இருந்தால் அரசாங்கத்தால எங்களுக்குரிய அதுக்குரிய அனுமதி பத்திரம் கிடைக்க வேண்டும். அந்த அனுமதி பத்திரம் வெகு விரைவில் எமக்கு பெற்றுத் தருவதாக பூநகரி பிரதேச செயலகம் கூறியிருக்கிறார்கள்.